ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா சமையல். இன்றைக்கி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சாஃப்டாக டேஸ்டியாக பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் பைனாப்பிள் நல்லா துருவி வச்சுருக்கேன். சின்ன கப்பில் குட்டி குட்டி பீசஸாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி பீசஸ் ஆட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு கப் ரவை, 1லேருந்து 1.25 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ ரவையை, அதே கப்பில் 3.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் அரை கப்லேருந்து 3/4 கப் இல்லை 1 கப் வரைக்குமே ஆட் பண்ணலாம். அது நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி தான் யூஸ் பண்ணலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு, 5 லவங்கம், 2 ஏலக்காய், ஃபுட் கலர் கொஞ்சமாக, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் அதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே ரவையை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் ரவை நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வாசனை கமகமன்னு வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். லவங்கம், ஏலக்காய் ஃப்ரை பண்ண உடனே பைனாப்பிளை அதில் ஆட் பண்ணிடலாம். பைனாப்பிள் கேசரிக்கு லவங்கம் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட பைனாப்பிளை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். 1 கப் ரவைக்கு 3.25 கப் தண்ணி. இதில் கலர் ஆட் பண்ணிடலாம். இது லெமன் எல்லோ கலர், இது ஆப்ஷனல் தான். இது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். குங்குமப்பூவை கூட சுடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் கரைச்சிட்டு கூட ஆட் பண்ணலாம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அது. இப்போ இது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிடலாம். ஒரு கையால் ரவையை கொட்டிக்கிட்டே இன்னொரு கையால் இப்படி கலருங்க. ரவை கட்டி தட்டாமல் இருக்கணும். ரவை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலரிக்கலாம். இது அடி பிடிக்காத படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இப்போ மறுபடியும் கேசரி பார்க்குறதுக்கு தளத்தளன்னு தண்ணியாக தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டு அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய்யாக ஆட் பண்ணலாம். அப்போ அது நல்ல ஒரு ஹல்வா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். வாசனை சூப்பராக கமகமன்ட்டு வருதுங்க. அந்த பைனாப்பிள், அந்த லவங்கம், ரவை வறுத்த ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக மிச்சம் இருக்கிற நெய்யும் இதில் ஊற்றிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை.
ஹாஃப் நெய் ஹாஃப் ஆயில் மிக்ஸ் பண்ணியும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியை ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இப்படி சுருண்டு வருதுன்னு. அப்புறம் நம்ம ஆட் பண்ண நெய்யும் இப்போது வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.